श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोमुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தத்தில் 44வது ஸ்லோகம். இன்னைக்கு இதுலேயும் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீரங்க விமானத்தை பிரமாணத்துடன் அத்தனை அத்தாரிட்டேட்டிவ் வாக்கியங்களுடன் சுவாமி ஸ்ரீரங்க விமானத்தை பற்றி அருளி செய்கிறார். ரொம்ப அழகான ரொம்ப அனுபவ பூர்வமான ஸ்லோகம். அநாத்யாம் நாதத்தத்வாத் புருஷரச்சனா தோஷரஹிதம் ஜனேதாம்ஸ்தான் காமான் விதததபி சாயுஜ்ய ஹிருதயம் அசந்தேகாத்யாசம் பகவதுபலம்பஸ்தலம் அமி பிரதீம ஸ்ரீரங்கம் ஸ்ருதிசதசமானார்த்தி சரணம் அநாதி ஆம்நாதத்வாத் புருஷரச்சனா தோஷரஹிதம் ஜனே தாம்ஸ்தான் காமான் விததத் அபி சாயுஜ்ய ஹிருதயம் அசந்தேக அத்தியாசம் பகவத் உபலம்ப ஸ்தலம் அமி பிரதீம ஸ்ரீரங்கம் ஸ்ருதிசத சமானார்த்தி சரணம். யாராலும் செய்யப்படாமல் உள்ளது வேதங்கள். அதை யாரும் இயற்றலை. அப்பௌருஷேயம், யாராலும் இயற்றப்படாதது வேதம். ஒருத்தர் பண்ணா ஒருத்தர் எழுதினா அப்படின்னு கிடையாது. வேதங்கள் அநாதி காலமாக ஓதப்பட்டு வருகிறது வேதங்கள். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வேதத்துக்கும் ஸ்ரீரங்க விமானத்துக்கும் ஒற்றுமை கூறுகிறார். வேதம் ஒரு எந்த புருஷனாலும் செய்யப்படாதது போல இந்த விமானம் வேதங்கள் யாராலும் செய்யப்படாது போல இந்த ஸ்ரீரங்க விமானமும் யாராலும் செய்யப்படாமல் சுயமாகவே தோன்றியது. மனிதர்களால் செய்யப்படாததால் வேதங்களுக்கு மனிதர்கள் இயற்றும் நூல்களுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் கிடையாது. வேதங்களுக்கு மனுஷர்கள் இயற்ற தோஷங்கள்லாம் இருக்குது. அவளுக்கு அவளுக்கு அறிவுக்கு எட்டின அளவு தான் அவள் எழுத முடியும். ஆனால் வேதம் அப்படி கிடையாது. இது போலவே ஸ்ரீரங்க விமானத்துக்கும் தோஷங்கள் கிடையாது. ஏன்னா அது தானாகவே தோன்றியது. பல வகையான ஆசைகளை நிறைவேற்றும் முறைகளை உபதேசிக்கிறது வேதம். காமியார்த்தமாக பலவிதமான ஆசைகளை கர்ம பலன்களை கொடுக்கும் வேதம். இதை இப்படி இந்த யாகம் பண்ணால் அது கிடைக்கும், அந்த யாகம் பண்ணால் இது கிடைக்கும், இந்த ஹோமம் பண்ணால் அது வரும், அப்படின்லாம் இருக்குது. ஆனால் மோட்ச புருஷார்த்தத்தையும் உபதேசிக்கிறது வேதம். அதில் தான் அது குறியாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணி நம்மளுக்கு மோட்ச இச்சை கொண்டு வர அளவு வேதாந்தம் உபனிஷத் தெரிவித்து அதிலிருந்து மோட்சத்தை காமிக்கிறது நமக்கு. அதுதான் அதுக்கு குறிக்கோள். அதே போல ஸ்ரீரங்கமும் தன்னை வணங்குபவருக்கு ஏற்றதை ஸ்ரீரங்க விமானம் அளித்தாலும், என்ன கேட்குறமோ அதெல்லாம் ரங்கநாதன் கொடுத்தாலும் மோட்ச புருஷார்த்தம் அளிப்பதையே தனது நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்ரீரங்க விமானம். சிறிதும் சந்தேகம் இல்லாதபடி எம்பெருமானை வேதங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பரதத்துவத்தை கிறிஸ்டல் கிளியராக காண்பித்து கொடுக்கிறது. நமக்கு புரியலைங்கிறதுனால அது கரெக்டாக காமிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. இது போன்று ஸ்ரீரங்க விமானம் பெரிய பெருமாளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்படியாக வேதங்களுடன் பல வகையிலும் ஒத்திருக்கும் ஸ்ரீரங்க விமானத்தை நாம் நமது புகலிடமாக சரணாகதி பண்ணக்கூடிய ஸ்தலமாக கொள்வோமாக என்கிறார். புகலிடமாக கொள்வோம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி.
வேதத்துக்கும் ஸ்ரீரங்க விமானத்துக்கும் ரொம்ப அழகாக ஒற்றுமை. வேதம் எந்த ஒரு புருஷனாலும் செய்யப்படாது போல இந்த விமானமும் மனிதர்களால் செய்யப்படாது, அனாதியாக இருக்கிறது, தோஷமற்றதாக இருக்கிறது. ஸ்ரீரங்க விமானமும் ஸ்வயம் வியக்தம் என்று போற்றப்படுவதால் மனிதர்களால் கட்டப்படக்கூடிய கட்டிடங்களுக்கு உண்டான கெடுதல்கள் கிடையாது. வேதத்தில் பிரஜை, பசு முதலிய இம்மை பயன்களை கொடுக்கும் யாகங்கள் சொல்லியிருந்தாலும் மோட்ச புருஷார்த்தத்திலேயே வேதம் முக்கிய நோக்குடையது. அதே போல ஸ்ரீரங்க விமானமும் தன்னை வணங்குபவர்களுக்கு அழியக்கூடிய பல இம்மை பயன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் அழியாத மோட்சத்தை தருவதிலேயே முக்கிய நோக்கமுடையது. பகவான் உள்ளானோ இருக்கானோ இல்லானோ என்று ஐயப்பட வேண்டாதபடி அங்கு இல்லாதவனை இங்கு இருப்பவனாக எண்ணுகிற அந்த தோஷங்கள்லாம் இல்லாதபடி எம்பெருமானை அறிவதற்கு கிறிஸ்டல் கிளியராக விளங்கும் வேதம் போல, உபனிஷத் போல ஸ்ரீரங்க விமானமும் விளங்குகிறது. வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம்னு வியாச சொன்ன மாதிரி வேதங்களுக்கு ஒப்பான இந்த ஸ்ரீரங்க விமானத்தை சரணம் புகுகிறோம் என்கிறார். உளன் சுடர் மிகு சுருதியுள் என்பது நம்மாழ்வார் வாக்கு. உளன் சுடர்மிகு சுருதியுள், சுடர்மிகு சுருதியில் உளன் அவன். இங்கேயும் ஸ்ரீரங்க விமானத்தில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் உளன் அவன். இப்படி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறது. பத உரையுடன் ஸ்ரீவத் சங்காச்சாரியோட வியாக்கியானம் அனுபவிக்கலாம். அனாதி ஆம்னா தத்வாத், வேதம் எப்படி அனாதி காலமாக ஓதப்பட்டு வருகிறதோ அப்படியே இந்த ஸ்ரீரங்க விமானமும் அனாதி காலமாய் ஓதப்பட்டு வருகிறபடியால் புருஷ ரச்சனா தோஷ ரகிதம், ஒரு மனிதனால் செய்யப்பட்ட நூலாயின் அதில் அவனது கவனக்குறைவு, அவனது அறிவு கம்மி, அறிவின்மை முதலான தோஷங்கள்லாம் இருக்கும். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. அதே போல் இந்த விமானமும் ஒருவரால் கட்டப்பட்டது இல்லை, தானாகவே வந்ததால் அந்த கட்டடங்களில் காணப்படும் குற்றங்கள் இதுக்கு கிடையாது. ஜனே, யார் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் விஷயத்தில் தாம் ஸ்தான், அவரவர் விரும்பிய பசு, புத்திரன், க்ஷேத்திரம், ஐஸ்வர்யம் போன்றவற்றை, காமான் அப்படிப்பட்ட பொருட்களை விததபி கொடுக்க சித்தமாயிருந்தாலும் சாயுஜ்ய ஹிருதயம், எம்பெருமானை மோட்சத்தில் அடைவதையே பிரதானமாக காட்டுவதில் நோக்கமுடையது வேதமும் ஸ்ரீரங்க விமானமும். அசந்தேக அத்தியாசம், இது பலிக்குமோ பலிக்காதோ என்ற சந்தேகம் இல்லாமல் மாறுபடுகின்ற நிலையை ஒருபோதும் அடையாமல் பகவத் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற உயர்ந்த குணங்களை உடைய பகவானை, எம்பெருமானை உபலம்ப ஸ்தலம், அப்படி அடைவிக்கும் நித்தியவாசம் செய்யும் இடமாக இருப்பதும் ஸ்ருதி சத சமான ருத்தி, நூற்றுக்கணக்கான வேதங்களுக்கு ஒப்ப மிக்க பெருமைகளை உடைய ஸ்ரீரங்க விமானத்தை அமி இந்த அடியோங்கள் சரணம் புகலிடமாக பிரதிமகா நம்பியுள்ளோம். அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இவர் தெரிவிப்பதை ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஒரு புருஷனால் இயற்றியதாக இருந்தால்தான் அதில் புருஷனுடைய கவனக்குறைவு, சோம்பல், குழப்பம், முறைப்படி புரியாத நிலை, விளங்காத நிலை, இது முதலானவைகள் ஏதாவது எங்காவது ஒரு தோஷம் வந்துடும். வேதம் அப்பௌருஷேயம், யாராலும் இயற்றப்படவில்லை. அதே போல இந்த ஸ்ரீரங்க விமானமும் யாரோ ஒரு கொத்தனாரை கொண்டு ஒரு காலத்தில் ஒரு அரசன் முதலானோர் கட்டப்பட்டதில்லை. ஸ்ரீ பட்டரே அருளி செய்கிறார், ஸ்வயம் வியக்தமான விமானம்னு. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாட்சாதி சிம்மாச்சலவ் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் ஷாலகிராமகிரிம் நிஷேவ்ய நமதே ராமானுஜோயம் முனிகின்னு ஸ்ரீ பட்டரே அருளி செய்தபடி ஸ்வயம் வியக்தமான விமானம் இது. விமானே மனசா சிருஷ்டே புஷ்பகே பரதாகிரஜா என்ற படி ஸ்ரீ புஷ்பக விமானமாகிலும் அது பிரம்மாவுடைய மானச சிருஷ்டியால் ஏற்பட்டது. இது அப்படி கிடையாது. வேதங்கள் ஏதயான்னாத்ய காமம் யாஜயேத் கோதோகனேன பசுகாமஸ்யாப பிரணயேத் சர்வத ஏவமே அன்னம் அத்ஸ்யந்தி ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத பூதிகாமகா என்றவாறு அவரவர் விரும்பிய பசு, புத்திரன், ஐஸ்வர்யம் ஆகியவற்ற பலன்களை அடைய வழிகளை வேதங்கள் கூறினாலும் வேதங்களின் உட்கருத்து ஒரு ஜீவன்
பகவானை அடைந்து சாஸ்வதமான ஆனந்தத்தை அடைவதிலேயே அந்த சாயுஜ்யம் என்ற சமான போக லட்சணம், அந்த போகத்தை அருளும் பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டோ அவ்வளவு ஆனந்தம் ஜீவனுக்கும் உண்டு என்று தெரிவிக்கிறது. இதை சாயுஜ்யம் உபயோரன்ன போக்தவ்யா விசிஷ்டதா என்ற ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் அருளை காட்டுகிறார். ஏதாசாமேவ தேவதா நாகும் சாயுஜ்யம் சாஷ்டிதாகும் சமான லோகதா யந்தி என்ற வாக்கியத்தில் வரும் சாஷ்டிதா போகத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் மோட்சத்தில். இதையும் சாஷ்டிதா தத்ர போகஸ்ய தாரதமிய விஹீனதா என்ற ஆச்சாரியன் காட்டுகிறார். பரமம் சாமியம் உபைத்தி என்று ஸ்ருதி காட்டுகிறது. கைங்கரிய பகவத் அனுபவ பகவத் ஸ்வரூபாதிகளின் ஞானம் இது முதலானவைகளில் பரம சாமியம் ஈக்குவல். போக மாத்திர சாமியலிங்காச்சா என்ற இடத்தில் ஸ்ரீபாஷ்யத்தை அந்த பிரம்மசூத்திர அது ஸ்ரீபாஷ்யத்தை முறைப்படி ஆச்சாரனிடம் சேவித்து இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். அந்த சிருஷ்டி மோட்சம் அதை தவிர மீதியெல்லாம் பகவானைப் போல நமக்கும் அங்கு. பின் க்ஷூத்ர பலன்களை வேதங்கள் காட்டுவானேன், அற்ப பலன்களை ஏன் வேதம் காட்டுகிறது என்றால் ஒருவரைப் போல இன்னும் இருக்க மாட்டார். பிராரப்த கர்ம வசத்தால் சிலருக்கு மோட்ச ருச்சி இருந்தாலும் தீவிரமாய் உடனே அடைய வேண்டும் என்ற இது இருக்காது. இகலோக போகங்களை அனுபவித்துவிட்டு பிறகு மோட்சம் அடையலாம், என்ன அவசரம் அப்படின்னு இருப்பா. சிலருக்கு எண்ணம் வரக்கூடும். அதனால்தான் பிராரப்த மாத்திர புக்தத்ர தத்வவித் சுகமாப்னுயாத் என்றும் அந்தே விரிக்தம் ஆசாத்திய விஷதே வைஷ்ணவம் பதம் என்றும் பிரமாணங்கள் காட்டுகிறது. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்ற ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே திருவுள்ளப்பட்டு 2ஆம் பாதம் அமைந்தது. இங்கே ஜனேதான் ஸ்தான் காமான் விததபி சாயுஜ்ய ஹிருதயம் என்று பிரமாணம் காட்டுகிறது. சரீர ஆரோக்கியம் அர்த்தாஞ்ச போகாம்ச்ச ஏவான் அனுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோ ஹரிஹி என்று பிரமாணம் காட்டினபடி மோட்சார்த்திக்கு இங்கு இருக்கும் வரை தேவையான ஆனுஷங்கிக பலன், இந்த இங்கே பூமியில் இருக்கக்கூடிய பலன்கள் எம்பெருமான் தேவைப்பட்டவர்களுக்கு அருள்வது சாஸ்திர சம்மதம். இங்கே இருக்கும் வரை தேவையான இக பலன்கள், இங்கே இருக்கிற பலன்கள், ஆனுஷங்கிக பலன்கள், அந்த ஐஸ்வர்யங்கள் அதெல்லாம் எம்பெருமான் தேவைப்பட்டவர்களுக்கு அருள்வது சாஸ்திர சம்மதம். ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் ஸ்ரீ தால்பியரை குறித்து அருளுகிறார் சௌனக முனி. கிம் லோகே ததிக பரத்ர சாஸ்தி பும்சாம் யத் விஷ்ணு பிரவிணதியாம் ந தால்பிய சாத்தியம். அதாவது தேவேந்திரன் மீண்டும் தேவராஜ்யத்தை அடைந்தான், குபேரன் தன அதிபதியானான், கார்த்தவீர்யார்ஜுனன் மூவுலகத்துக்கும் தலைவனானான், ஜனக மகாராஜா மோட்சத்தை அடைந்தார். எப்படி? எம்பெருமானை உபதேசித்து. தேவேந்திர திரிபுவனம் அர்த்தம் ஏக பிங்கா சம்சித்திம் திரிபுவனாகம் ச கார்த்தவீரியகா வைதேக பரமபதம் பிரசாத்திய விஷ்ணு சம்பிராப்தாக சகல பலப்பிரதோகி விஷ்ணு என்று உள்ளதை நாம் அனுசந்திக்கணும், நாம் பார்க்கணும். இங்கே உண்மையான வைராக்கியம் வராத போது மோட்சம் அனுகிரகித்தால் அது தப்பு, அது நேரில்லை. அதனால் சிலருக்கு இப்படி ஐஸ்வர்யம், பசு, புத்திரன் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வைராக்கியத்தை கொண்டு வந்து அப்புறம் மோட்சத்தை அனுகிரகிப்பார். ஆனால் அவருடைய நோக்கு அவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா அவன் பெருமாளிடம் அப்படியே பக்தி செலுத்துகிறான். ஆனால் கேட்கறது வேணால் இங்கே இருக்கிற பலன்கள். ஸோ எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசத்தை சேவித்தால் போகிறோம், கட்டாயம் நமக்கு இங்கும் அங்கும் ஸ்ரேயஸ்கள் தானாக வரும். அதில் எந்தவித சந்தேகமோ குழப்பமோ இல்லை. ஒருத்தன் திவ்ய தேசத்து பெருமாளை சேவித்து இங்கே ஐஸ்வர்யம் வேணும், புத்திரன் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், குழந்தை வேணும் கேட்டு அந்த பகவானை மகா விஸ்வாசத்துடன் சேவித்து கேட்டால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கொடுத்து ஸ்ரேயஸை அங்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு நம்ம ஆண்டாள் சொல்கிற மாதிரி இங்கும் அங்கும் ஸ்ரேயஸுக்களே வரும்.
என்ன கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் ஜென்மங்கள் ஆகலாம், அதில் சந்தேகமோ குழப்பமோ இல்லை என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். இத்தகைய நூற்றுக்கணக்கான வேதங்களுக்கு ஒப்ப பெருமை படைத்த ஸ்ரீரங்க விமானத்தை சரணமாக அடைந்தோம் என்றபடி ஸ்ரீ பராசர பட்டர். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.